வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்களோடு இணைஞ்சிருக்கும். வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் நேற்று பார்லிமெண்ட்ல பிரச்சனை தொடங்கிடுச்சு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சபாநாயகர் தேர்தல் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருந்துச்சு. அதாவது மோடி ஆட்சியை முடிவு பண்ணுற இடத்துல ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சிக்கு சபாநாயகரை கேட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் கேட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ரெண்டு பேர்த்தையுமே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே 5 வருஷம் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவையே கொண்டு திருப்பி உட்கார வச்சிருக்காரு மோடி. இது மோடியினுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் நேற்று பார்லிமெண்ட்டில் எம்பிக்கள் பதவியேற்கும் போது ஒவ்வொருத்தராக வந்து பேசினாங்க. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாருமே பேசுவாங்க. அதில் வந்து சபாநாயகருக்கான பதவியேற்புக்காக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, அதாவது பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி 2 பேர் சேர்ந்து தான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் கூட்டு போய் உட்கார வச்சாங்க அந்த சீட்டில். அப்போ கூட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. எல்லாரும் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சபாநாயகருக்கு கை கொடுத்துட்டு போனாங்க. ராகுல் காந்தி சபாநாயகருக்கு துணையாக உதவியாக இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கே கை கொடுத்தாரு. ஸோ ஒரு அஃபீஷியலுக்கு கை கொடுத்தாரு. அந்த வீடியோ இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஒரு ஜனநாயக பண்பாக அது பார்க்கப்பட்டுச்சு. ஒரு டவுன் டு எர்த், அதாவது ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் ரொம்ப டவுன் டு எர்த் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இதில் 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, சபாநாயகர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது குறித்து பேச்சுவார்த்தை வரும்போது ராகுல் காந்தி, அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக டிஆர் பாலு அவர் பேசினாங்க. இன்னும் பல எம்பிக்கள் பேசினாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களும் வந்து என்னென்னா, இவங்க 3 பேர்த்தோட ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜனநாயகமாக எதிர்க்கட்சிகளுடைய குரலை, நியாயமான குரல்களை, ஜனநாயகம் குறித்தான வெளிப்படையான உரையாடலை பதிவு பண்ணுறதுக்கு உரிய நேரத்தை வந்து கொடுக்கணும். அது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் ஓம் பிர்லா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. எதிர்க்கட்சிகளை பேச விடாமல், எதிர்க்கட்சி எம்பிகளை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நடக்கக்கூடாது, கொஞ்சம் ஜனநாயக பண்போடு நடந்துக்கணும் அப்படின்னு தான் நேற்று வந்து சபாநாயகருக்கு அவரை வரவேற்கும் முகமாக பேசும்போது ஜனநாயக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ரொம்ப கரெக்டாக பேசினாங்க. அதில் ரொம்ப தெளிவாக பேசின ஒருத்தர் வந்து டாக்டர் தொல் திருமாவளவன் அவர் ஒரு விஷயம் சொன்னார். கடந்த காலங்களில் எதெல்லாம் மணி பில்லா போடக்கூடாதோ, அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி மசோதா தாக்கல் பண்ணும்போது பண மசோதாவை தாக்கல் பண்ணி அதை அவசரமாக கொண்டு வருவாங்க. நீங்கள் பண மசோதா தாக்கல் பண்ணாங்கன்னா ராஜ்யசபாவுக்கெல்லாம் அது போக வேண்டிய தேவை கிடையாது. பண மசோதாவை திருப்பியெல்லாம் அனுப்ப முடியாது. ஒரு தடவை பிரசிடென்ட் திருப்பி அனுப்பிச்சா 2வது தடவை பார்லிமெண்ட் அப்ரூவல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கையெழுத்து போட்டு சட்டமாக மாறி ஆகணும். ஸோ பண மசோதாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரும்பாலான சட்டங்களை, நிறைய சட்டங்களை, முக்கியமான சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் பண மசோதாவே கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்ரூவல் யார் கொடுத்தாங்கன்னா இதே ஓம் பிர்லா தான் கொடுத்தாரு. அதை குறிப்பிட்டு தொல் திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ இது மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு எச்சரிக்கை பண்ணுறாரு. நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா வருது அப்படின்னா அது சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளுடைய கருத்தை கேட்கணும். இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க, அந்த சட்டம் சரியில்லை அப்படிங்கும்போது எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்டில் 2 பேரும் சேர்ந்து, யார் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டான ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைச்சு அதை விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த நடைமுறைக்கே போகாமல் தடுக்கிற வேலை இதே ஓம் பிர்லா பார்த்தார். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் தொல் திருமாவளவன் வந்து அவர் தெளிவாக பேசினார். ராகுல் காந்தியை ரொம்ப 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 தெளிவாக பேசினார். நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளினுடைய, அதாவது இந்தியா கூட்டணியினுடைய ஜனநாயகமான குரல் எழுப்புவதற்கான உரிய நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ அங்கே நடந்ததுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் நாள் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு அப்போல்லாம் ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது முந்தானேற்று பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 50 ஆண்டுகளை நிறைவை ஒட்டி எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியவே யார் பிஜேபி கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு பதாகையை பிடிச்சி ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அதே சமயத்தில் ஓம் பிர்லாவே, யார் சபாநாயகரே, புதுசாக நேற்று தேர்வான சபாநாயகரே பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி குறித்து அவர் வந்து கருத்து தெரிவித்தார். இதை டார்க் டேஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி அதை தெரிவித்தார். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து சில பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி சரியா தப்பா அப்படின்னா எமர்ஜென்சி தப்பு. 1975 இதே மாதம் ஜூன் 25ஆம் தேதி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டு 2 ஆண்டுகள் எமர்ஜென்சி இருந்துச்சு இந்தியாவில். ரொம்ப அசாத்தியமான ஒரு சூழல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ளேயோ இல்லை வெளிநாடுகள்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், ஏற்படுற அசாத்தியமான சூழல் ஏற்படும் போது
அவசர நிலையை பிரகடனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை பயன்படுத்தி தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்கு உள்ளேயோ இந்தியாவுக்கு வெளியோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட அரசியலுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் அந்த எமர்ஜென்சி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த எமர்ஜென்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான காலங்கள் தான். உண்மையிலேயே அது ஒரு டார்க் டேஸ் தான். அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நிறைய தலைவர்கள் கைதாயிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதியினுடைய மகன் திரு மு க ஸ்டாலின், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை கைது பண்ணி சிறையில் மிசால ரொம்ப கொடூரமாக அடித்தாங்க. அன்னைக்கு வந்து திமுகவினுடைய முக்கியமான சிட்டி பாபுன்னு நினைக்கிறேன், அவர் பூந்து ஸ்டாலினுக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் தடுத்து அவர் செத்தே போனார் விட முடியாமல். மிசா கொடுமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக நடந்துச்சு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ், எந்த பார்ட்டியை பற்றியும் பொருட்படுத்திக்காமல் எல்லா பார்ட்டியையும் போட்டு அடித்து நொறுக்கி தலைவர்களை கைது பண்ணி கேரட்ஸை கைது பண்ணி ரொம்ப மோசமாக நடந்துச்சு அட்ராசிட்டி. அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய விஷயங்கள் மோசமாக நடந்துச்சு. அன்னைக்கு இந்திரா காந்தியினுடைய மகனாக இருந்த சஞ்சய் காந்தி அவர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வேகமாக நடத்தினார். அதாவது ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறத ரொம்ப தீவிரமாக எமர்ஜென்சி பீரியடில் முன்னெடுத்தது சஞ்சய் காந்தி தான். ஏன்னா இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தி தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வரப்போகிறாரு, அவர் தான் காங்கிரஸ் தலைவராக வரப்போகிறாருலாம் பேசினாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியை வந்து பிரதமர் ஆக்குனதே காமராஜர் தான். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அவங்க வந்து பிரதமர் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி காங்கிரஸையே ரெண்டாக உடைச்சிட்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு லேடி, ரொம்ப போல்டான ஒரு ஆள், ஒரு வந்து உட்காரும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு குழுவை காங்கிரஸில் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதனால் பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸுங்க மாதிரி 2 பிளவாக மாறிடுச்சு, கன்சர்வேட்டிவாக மாறிடுச்சு. அது அவோன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குறிப்பிட்ட லீடர்ஸை வச்சுட்டு பழைய லீடர்ஸ் எல்லாத்தையுமே கைது பண்ணாங்க. காங்கிரஸ் லீடர் கூட நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தை இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஜனநாயக யுத்தத்தை துவங்கினார். த கிரேட்டஸ்ட் ஜேபி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜேபி மூமெண்ட் இந்தியா முழுக்க பரவலாக வந்து இந்த காங்கிரஸினுடைய எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தை எல்லாம் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சிபிஎம், சிபிஐ, நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாருமே அவங்களோட இணைஞ்சாங்க, ஜேபி மூமெண்ட்டோட நின்னாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜேபி மூமெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சது, எல்லாருமே தெரிவித்தாங்க. ஆர்எஸ்எஸ் கூட ஆதரவு தெரிவித்தாங்க ஜேபி மூமெண்ட்டை. ஆனால் அதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட எமர்ஜென்சியான ஒரு நெருக்கடி, தலைவர்கள் கைதானது, பொருளாதார கொள்கையில் கார்ப்பரேட் மயமாக்கல் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் இந்திரா காந்தி உருவாக்குனாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டெல்லி டெவலப்மெண்ட் போர்டு இருந்தாங்க, அத்தாரிட்டி. டெல்லியில் பல நிலங்களை, வீடுகளை நாங்கள் வந்து இந்த சிட்டி அழகாக்க போகிறோன்னு சொல்லி கண்ணாபுரான்னு இடித்து எரிஞ்சாங்க. இதெல்லாமே நடந்துச்சு. ரொம்ப பெரிய அட்ராசிட்டி தான் அது. வந்து அதில் மாற்றுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி இந்தியாவில் எமர்ஜென்சி மாதிரியான சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா ஜனநாயகவாதியினுடைய ஒரு ஏக்கமும், அதுதான் விருப்பமும் கூட. பட் ஆனால் இதை டார்க் டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அன்னைக்கு பிஜேபி கிடையாது, ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது டார்க் டே தான். ஜனநாயகவாதிகள் அதை டார்க் டேவாக கொண்டாடலாம். ஆனால் கடந்த கால காங்கிரஸில் நடந்த ஒரு தவறு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதை, அதை எடுத்து பேசும் அளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா மக்களும் இறங்கி போராடினாங்க. சீக்கியர்கள்லாம் தனித்துவமான போராட்டத்தை நடத்தினாங்க. மாணவர் அமைப்புகள் தனித்துவமான போராட்டங்கள் நடத்தினாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ரீஜனல் பார்ட்டிஸ் நடத்தினாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரிய மூமெண்ட்டை நடத்துகிறாரு. அதில் உருவானதான் பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க ரீஜனல் பார்ட்டியாக அகிலேஷ் யாதவ்லேருந்து பிஜு ஜனதால் வரைக்கும் அங்கங்கே புரிஞ்சு கிடக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்போ உருவான கட்சிகள் தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் எமர்ஜென்சி பற்றி பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸும் தடை பண்ணியிருக்கு. ஆமாம், எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணப்பட்டுச்சு தான். ஆனால் அதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ் கேடட்ஸ் ஏறத்தாழ ஒரு 40,000 பேர்த்துக்கு மேலே கைது பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பே தடை பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலங்காலமாக இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு வந்து இந்துத்துவாக்காரங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் வந்து சாவர்கர் குறித்து பேசும்போது அவர் பிரிட்டிஷ்காரோட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர், ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்காக. இப்போ அந்த மன்னிப்பு கடிதம் எல்லாமே இந்தியாவினுடைய ஆர்கியூஸ்லேயே இருக்குது, எல்லாமே வெளியே வந்திருக்கு. அதுபடி தான் அவர் எழுதி கொடுத்து தான் வெளியே வந்தார். வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சேவை செய்கிற மாதிரி தான் தன்னுடைய பின்னைய காலங்களை செலவு பண்ணார்.
பிரிட்டிஷ்காரங்களுக்கு இராணுவத்தை, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய இராணுவத்துக்கு நேர் எதிராக பிரிட்டிஷ் ஒரு இராணுவத்தை அமைச்சாங்க இல்லையா, அந்த இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும் வேலையை ஒரு மிலிட்ரி போர்டை உருவாக்கி இந்த சாவர்கர் வேலை பார்த்துருக்காரு. அதே பேட்டர்னை தான் எமர்ஜென்சி காலகட்டத்திலையும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வேலை பார்த்தாங்க. இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சார்? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்குறது. ஏன்னா இப்போ சாதாரண ஆட்கள் நம்ம சொன்னோம்னா அது வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மேலே அவதூறு பரப்புறீங்க அப்படிம்பாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர், இன்னைக்கு பிஜேபியினுடைய முக்கியமானவர் எம்பி சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த சுப்பிரமணிய சுவாமி ஜூன் 2000 இந்து பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையோட பேர் என்ன அப்படின்னா, அன்லேர்ன்ட் லெசன் ஆஃப் த எமர்ஜென்சி. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிட்ரேட் த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிறாரு. அதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னு போட்டிருக்காங்க, நீங்கள் பிஜேபி கிடையாது, ஜனசங் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் த ஜனசங் அண்ட் ஆர்எஸ்எஸ் பிட்ரேட் த ஸ்ட்ரகிள் ஆஃப் எமர்ஜென்சி. எமர்ஜென்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்துக்கு துரோகம் விளைவித்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி இந்து பத்திரிகையில் 2000 ஜூனில் எழுதியிருக்காரு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் தெளிவாக சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய அன்னைக்கு இருந்த தலைவர் பாலசாஹேப் தெரோசா தொடர்ச்சியாக இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். எங்க இருந்து? பூனேயில் இருக்கக்கூடிய ஏர்வாடா ஜெயிலில் இருந்து. இந்த பூனே ஏர்வாடா ஜெயிலில் தான் அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் கொண்டு உள்ள வைக்கிறாங்க. அவர் அங்கிருந்து தொடர்ச்சியாக மன்னிப்பு கடிதத்தை இந்திரா காந்திக்கு எழுதிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இது இல்லாமல் ரெண்டாவது, இந்த குழு அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நடந்த ஜேபி மூவ்மெண்ட்டோட டிஸ்அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து நிற்கல அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்துச்சு. சில பொருளாதார திட்டங்கள், சமூக திட்டங்கள், அரசாங்க கவர்னன்ஸ் திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாமே வேஸ்டான திட்டங்கள், ரொம்ப மோசமான திட்டங்கள் தான். அதில் ஒன்றும் பெரிய பிரயோஜனமெல்லாம் கிடையாது. அதில் ஒரு திட்டம் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டமெல்லாம். இந்த திட்டங்களுக்கு ஆதரவு தருவதாக ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து இந்திரா காந்திகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேரட்ஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் கேரட்ஸ் ஜெயிலில் இருக்கும் போதே தலைவர்கள் இந்திரா காந்திகிட்ட மன்னிப்பு கேட்டு கடிதமாக எழுதியிருக்கீங்க. ரெண்டாவது, எமர்ஜென்சிக்கு தொடர்ந்து வெறித்தனமாக எதிர்த்து போராடிய ஜேபி மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆதரவு தராமல் ஒதுங்கி நின்றுருக்கீங்க. மூணாவது, காங்கிரஸ் கொண்டு வந்த, அதாவது இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள், எமர்ஜென்சி கருப்பு நாள் தான், அதை சொல்கிற தகுதி எங்களுக்கு இருக்குது, அதாவது ஜனநாயக மக்களுக்கு இருக்குது, யாரெல்லாம் ஜனநாயகத்தை விரும்புகிறாங்களோ அவங்க எமர்ஜென்சியை தப்புன்னு சொல்லலாம், ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி. இதில் இன்னும் ரொம்ப கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சுப்பிரமணிய சாமி எழுதுறாரு. இந்த டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர், அவரே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பரோலில் வெளியே வந்து எமர்ஜென்சி பீரியடில் ரொம்ப நாள் பரோலில் தான் இருந்தார். ஆனால் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏபிவிபி தலைவராக இருந்த அருண்ஜேட்லி, அவர் பார்த்தீங்க அப்படின்னா தன் வாழ்க்கையில் பெரும்பகுதி அந்த ஃபுல் எமர்ஜென்சி பீரியடையும் ஜெயிலில் தான் இருந்தார். ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஐக்கானா பார்க்கப்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்திரா காந்திக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி எமர்ஜென்சி பீரியடில் வெளியே இருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்போ இந்திரா காந்தியின் முன்னாடி மண்டியிட்டவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ். ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் தான் டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சதாக சுப்பிரமணிய சாமி எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவம்பர் 1976 30 ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து, அதில் குறிப்பாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, மாதவ் முல்லே, தத்தோபான் தெங்காடி, மோர்பந்த் பிங்கல், இவங்க எல்லாருமே இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டர், அதாவது நாங்கள் எங்கள் அமைப்பை நீங்கள் தடை பண்ணிட்டீங்க, நாங்கள் சரண்டர் ஆயிடுறோம், உங்களை எமர்ஜென்சி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வீரமே இல்லாமல் மக்களும் பொதுமக்களும் ரீஜனல் கட்சிகளும் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் திமுகவை அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க எமர்ஜென்சியில். ஆனால் ஆர்எஸ்எஸ், நாங்கள் இந்திய இராணுவத்துக்கு இணையான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டரை வந்து இந்திரா காந்திக்கு கொடுத்து மண்டிக்கிட்டு காலை நக்கிட்டாங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய வரலாறு. அப்போது எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இந்த பிஜேபிக்கும் இருக்கா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஜனநாயகவாதியே கிடையாது. ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்த ஒரு எமர்ஜென்சிக்கு எதிராக ஜேபி மூவ்மெண்ட் வருது, அதில் பெரிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க, ஜெயபிரகாஷ் நாராயண்லேருந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இவங்க எல்லாம் எதிர்த்து நின்று போராடும் போது அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காம அவங்கள விட்டு விலகி நேரடியாகவே காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக நின்ன இந்த ஜனசங், இந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ
நேற்று கருப்பு நாள் அப்படின்னு பாராளுமன்றத்தில் போராட்டத்தை இவங்க துவங்குனாங்க பார்த்தீங்களா? இந்த அமளியை துவங்குனது எதுக்கான ஒரு பாலிடிக்ஸ்க்காக தான். இவங்களுக்கு வந்து மக்கள் மேலெல்லாம் ஒரு பெரிய அக்கறை கிடையாது. உண்மையிலே ஜனநாயகத்தின் மேலே அக்கறை கிடையாது. அன்னைக்கு எமர்ஜென்சி பீரியட் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சாதாரண பத்திரிகையாளர்கள் கிடையாது, சாதாரண மனிதர்கள் கிடையாது. மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட், மிகப்பெரிய அறிவுஜீவிகள், மிகப்பெரிய சமூக சேவகர்கள், அவங்கெல்லாம் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஊப்பா சட்டத்தில் கைதாயிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், சர்வதேச லெவலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராயுடைய பழைய வழக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியான வழக்கு யுஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில், அதாவது தீவிரவாத சட்டத்தின் அடிப்படையில் அதை விசாரித்து அவங்க கைது பண்ணுறதுக்கான வேலையை இவங்க செஞ்சுட்ருக்காங்க. உலகத்தின் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று புக்கர் பரிசு. அந்த புக்கர் பரிசை வாங்கிய அருந்ததி ராயை தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஜேபி, நீங்கள் எமர்ஜென்சியை கருப்பு நாள்னு சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. அதை கருப்பு நாள் நாங்கள் சொல்லலாம். நாங்கன்னு சொல்கிறது ஜனநாயகமான மக்கள் சொல்லலாம், பத்திரிகையாளர்கள் சொல்கிறான், எதிர்க்கட்சிகள் சொல்கிறான், இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களே கூட சொல்லலாம். ஆமாம், அந்த காலகட்டத்தில் தப்பு நடந்துச்சு தான், அதை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு அவங்க சொல்லலாம். அந்த ஜனநாயக பண்புக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஆனால் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து காங்கிரஸோடு நின்று நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேரட்ஸ் எல்லாருமே சிறையில் இருந்திருக்காங்க, உங்கள் அமைப்பு தடை பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய முன்னணி தலைவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக வழி பார்த்துருக்கீங்க. அதனால் அதை சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நேற்று பார்லிமெண்ட்டில் நடந்த அமளி அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ராகுல் காந்தியினுடைய ஜனநாயக பிம்பம், ராகுல் காந்தியினுடைய ஜனநாயக முகம், ராகுல் காந்தியினுடைய ஜனநாயக ஸ்டைல், இந்த ஸ்டைல் அவங்கள வந்து எப்படியாவது வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை அவங்க காங்கிரஸ் அப்படிங்கிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. நேற்று பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் சார்பாக அது ராகுல் காந்தியிலேருந்து பல பேர் போய் பதவி பிரமாணம் எடுக்கும்போது, அதை எம்பியாக பதவி பிரமாணம் எடுக்கும்போது கையில் கான்ஸ்டியூஷனை வச்சுட்டு பேசினாங்க. அது ரொம்ப கூடுதலான விஷயம்னா, நம்ம திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில்வைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் வச்சு பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொன்னது சிறுபான்மையின மக்களாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், இவங்க மேலே நடக்கக்கூடிய அட்ராசிட்டி தடுக்கப்படணும்னு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு வந்தார். அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு, சமூகம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இதில் நாம் உட்காந்து ஒரு ஐஏஎஸாக கெத்து காமிச்சு சம்பாரிச்சுட்டு அதிகாரத்தை பயன்படுத்தணும் அவசியமே கிடையாதுன்னு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களோட மக்களாக நின்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பிரச்சாரத்தை பண்ணி தேர்தலில் நின்று இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு, மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்காரு. அவர் பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக சொல்லிட்டு வர்றாரு, மோடி உட்காந்துருக்காரு, அமித்ஷா உட்காந்துருக்காரு, யார் வேணாலும் உட்காருங்கடா, நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையின மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தடுக்கப்படணும், நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அப்போது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஆர்ஜேடியாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டப் இருக்காங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பிம்பமாக ராகுல் தெரிகிறார். ராகுலுடைய முகமே ஜனநாயக முகமாக தெரியுது. அந்த ஜனநாயக முகத்தை கருப்படிக்கணும், அதை கருப்பு பூசணும். அது வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை இந்த நேரத்தில் ராகுலுக்கு உருவாக்கணும். நீங்கள் காங்கிரஸுக்கு உருவாக்குவதனூடாக ராகுலை ஜனநாயகத்துக்கு விரோதமானவர், அவங்க குடும்பமே ஜனநாயகத்துக்கு விரோதமான குடும்பம்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவே நேற்று இந்த அமளியை பண்ணியிருக்காங்க. இந்த அமளியை, அதாவது நீங்கள் வந்து எமர்ஜென்சியை கருப்பு நாள் டிக்ளேர் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி தினேஷ்.